வெல்கம் டு ரிஷேஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். கன்னடர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு, சட்ட மசோதா நிறுத்தி வைப்பு, முதல்வர் சித்தராமையா. தனியார் தொழில் நிறுவனங்கள் எதிரொலி. கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. கர்நாடகா ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கன்னடர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறதா கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதனால் இந்த சட்டத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க தற்காலிகமாக. நெக்ஸ்ட் ஒன், PM ஸ்ரீ திட்டத்தில் இணையாததால் தமிழகத்திற்கு ரூபாய் 2000 கோடி மத்திய நிதி நிறுத்தி வைப்பு. இதில் 2 ஸ்கீம் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ், செகண்ட் ஒன் சமகிரக சிக்ஷா அபியான். இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கூல்ஸில் எல்லாமே நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே இந்த ஸ்கூல்ஸில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பார்த்திங்கன்னா 27,360 கோடி. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை 2022-23 டு 2026-27 அதாவது 5 வருட காலகட்டத்துக்கு இந்த 27,360 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கூல்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இதில் எஜுகேஷன் ஜாய்ஃபுல்லாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜாய்ஃபுல் எஜுகேஷன் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்கூல்ஸாக இருக்குங்கிறதையும் இந்த ஸ்கீம்ஸில் சொல்லியிருக்காங்க. லேர்னிங் அவுட்கம் பேஸ்டு என்விரான்மெண்ட் இருக்குங்கிறதையும் இந்த ஸ்கீம்ஸில் ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சமகிரக சிக்ஷா அபியான். இந்த ஸ்கீம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இது இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ப்ரீகேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா முன்னாடி கொண்டு வந்த 3 ஸ்கீம்ஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு இந்த ஸ்கீம். எதெல்லாம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், டீச்சர்ஸ் எஜுகேஷன். இந்த 3 ஸ்கீமையும் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம் தான் பார்த்திங்கன்னா சமகிரக சிக்ஷா அபியான். தென் நெக்ஸ்ட் ஒன், SC/ST ஆணையம், மின்சார ஒழுங்குமுறை ஆணைய தலைவர்களை நியமிக்க அரசு தீவிரம். இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம், இந்த ஆணையம் பார்த்திங்கன்னா மின்சார சட்டம் 2003 பிரகாரம் இந்த ஆணையத்தை கொண்டு வந்திருக்காங்க. அண்டு நேஷ்னல் கமிஷன் ஃபார் SC பார்த்திங்கன்னா 89வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க. இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் SC எந்த ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா 338. அதே மாதிரி நேஷ்னல் கமிஷன் ஃபார் ST இதையும் 89வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் ST இதோடைய ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா 338A. தென் நெக்ஸ்ட் ஒன், ஹரியானா அக்னி வீரர்களுக்கு காவல்துறையில் 10% இடஒதுக்கீடு. ஹரியானா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அக்னி வீரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஹரியானா போலீஸில் 10% இடஒதுக்கீடு கொடுக்க போகிறதா ஹரியானா அறிவிச்சிருக்காங்க. தென் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 14,137 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தம் ஆய்வில் தகவல். ஸோ இது பார்த்திங்கன்னா 265 மாவட்டங்களில் 17 ஸ்டேட்ஸில் இந்த ஒரு ரிப்போர்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க 2023-24 மட்டுமே. இந்த ஒரு வைரஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சண்டிபுரா வைரஸ். குஜராத் ஸ்டேட்டில் சண்டிபுரா வைரஸ் பாதிப்பால் 4 வயது சிறுமி உயிரிழப்பு. இந்த சண்டிபுரா வைரஸ் பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் பிலாங்ஸ் டு ராப்டோவிரிடியே ஃபேமிலி. இந்த நேமை பார்த்துக்கோங்க. இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா சாண்ட் ஃப்ளைஸ்னாலேயும் மஸ்கிட்டோனாலேயும் பரவக்கூடிய ஒரு வைரஸ்.
இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குழந்தைகள் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தான் இது மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகுது. அண்டு இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்டமிக் டு சென்ட்ரல் இந்தியான்னு சொல்லும்போது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத் இந்த ஸ்டேட்டில் அஃபெக்ட் ஆகக்கூடிய வைரஸ் தான் சண்டிபோரா வைரஸ். ஸ்போர்ட்ஸ் நியூஸ். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி அமெரிக்காவில் நடந்து முடிச்சிருக்கு. இதில் இந்தியாவுக்கு வெண்கல பதக்கம் கிடச்சிருக்கு. இந்தியாவின் சௌரிய பவா அவருக்கு வந்து வெண்கல பதக்கம் கிடச்சிருக்கு. இந்த போட்டி வந்து அமெரிக்காவில் நடந்து முடிஞ்சிருக்கு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலிருந்து 117 போட்டியாளர்கள் பங்கேற்க போகிறாங்க. அண்ட் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ககன் நரன். தென் நார்டியா ஓப்பன் டென்னிஸ் போட்டி ஸ்வீடனில் நடைபெற்றுட்டே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், நீச்சல் போட்டிகளுக்கு சென் நதி தயார், பாரிஸ் மேயர். இதில் சென் நதியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீன் ரிவர், இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர். ஃப்ரான்ஸுடைய லாங்கஸ்ட் ரிவர் எதுன்னு பார்த்திங்கன்னா லோயர் தான் ஃப்ரான்ஸுடைய லாங்கஸ்ட் ரிவர். செயின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸுடைய செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர். இந்த ரிவர் வந்து அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சேனலில் போய் சென்றடையுது. இந்த செயின் ரிவர் வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சேனலில் போய் சென்றடையுது.